அப்படியே இரவு நேரத்து சென்னையை மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பௌர்ணமி ஒளி வீசுற ஒரு இரவு நேரம். பேசின் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற படகு துறையில நீங்க போய் ஒரு படகுல ஏறுறீங்க. உங்களை போலவே நூற்றுக்கணக்கான பேர் அங்க வந்து வேற வேற படகுல ஏறுறாங்க. எல்லா படகுகளும் பக்கிங்காம் கெனால்ல பயணிச்சு ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு. நைட் டைமு ஒவ்வொரு படகுலையும் அந்த லாந்தர் விளக்கொளியோட மஞ்சள் வண்ண ஒளி வீசுது. பௌர்ணமி வெளிச்சம் வேற. ஆற்றுல எல்லா படகுகளும் போகுது. பக்கத்தில் பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் கூட வேற வேற படகுகளில் போயிட்டு இருக்காங்க. இந்த காட்சி கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ரம்யமாக இருக்குது. சமீபத்தில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கிங்காம் கெனாலை சீரமைச்சு அதில் வாட்டர் மெட்ரோ விட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அது நடக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஒருவேளை நடந்தால் அந்த காட்சி நான் இப்போ விவரிச்சதை போல தான் இருக்கும். இப்போ இந்த டைம்ல நம்ம பக்கிங்காம் கெனாலோட வரலாற்றை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்னையோட வரலாற்றில் இந்த பக்கிங்காம் கெனாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. இந்திய நீர்வழி போக்குவரத்தோட தலைமையகம் போல இந்த பக்கிங்காம் கெனால் இருந்திருக்கு. ரொம்ப சூப்பரான அந்த வரலாறு, கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மெட்ராஸ் மாகாணத்தில் செல்வாக்கா இருந்த காலகட்டம் 1800களோட ஆரம்ப பகுதி. அப்போ மெட்ராஸ் மாகாணம் தான் அந்த ஏரியாவோட நகர்ப்புற பகுதி அப்படின்னு சொல்லலாம். அது 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று ஒயிட் டவுன், இன்னொன்று பிளாக் டவுன். வெள்ளையர் நகரம், கருப்பர் நகரம். இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனை ஒட்டி வால்டாக்ஸ் ரோடு போகுது இல்லையா, அந்த ரோட்டுக்கும் கிழக்கு திசையில டுவர்ட்ஸ் கடற்கரையை நோக்கி இருந்த ஏரியாவெல்லாம் வெள்ளையர் நகரம், ஒயிட் டவுன். அந்த ரோட்டுக்கும் மேற்கு திசையில் ரிப்பன் பில்டிங், வேப்பேரி, இந்த ஏரியாவெல்லாம் பிளாக் டவுன், கருப்பர் நகரம். இப்படி இருந்த அன்றைய கால மெட்ராஸுக்கு தேவையான அடிப்படையான எல்லா பொருட்களும் மெட்ராஸுக்கு வடக்கிருந்து தான் வந்துச்சு. முக்கியமாக ஆந்திர பகுதிகளில் இருந்து வந்துச்சு. அரிசி வேணுமா, கோதாவரி பெல்ட்ல இருந்து வரணும். உப்பு வேணுமா, பழவேற்காட்டில இருந்து வரணும். விறகு வேணுமா, இன்னைக்கு ராக்கெட் விடுறமே ஸ்ரீஹரிகோட்டா, அங்கிருந்து வரணும். இப்படி வரக்கூடிய எல்லா பொருட்களும் எப்படி இந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, பழவேற்காடு ஏரி வரைக்கும் மாட்டு வண்டி, குதிரை வண்டி அதில் கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் ஏரிக்குள்ள படகுல வச்சு ஏற்றிட்டு வந்து இந்த பக்கம் கரைக்கு வந்ததும் மறுபடி மாட்டு வண்டி, குதிரை வண்டி மூலமா மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்படி செய்யறது நடைமுறையில் பல சிரமங்கள் இருக்கு. நேர விரயமாகுது, பொருள் விரயமாகுது. இதற்கு பதிலாக வேறொரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பல கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த நிலைமையில ஸ்டீஃபன் போபம் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி 1782ல ஒரு புது ஐடியாவை கிழக்கிந்திய கம்பெனி முன்னாடி முன்வைக்கிறார். என்னன்னா, அன்றைய கால மெட்ராஸ்ல நிறைய சின்ன சின்ன ஆறுகள் ஒன்றுச்சு. அதுல ஒரு ஆறு எலம்பூர் ஆறு. ஆமா, இன்னைக்கு நம்ம எக்மோர், எழும்பூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கும் அந்த ஆறுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு. அந்த ஆறு ஓடின பகுதியை நினைவு கூறி காலப்போக்கில் அப்படியே மருவிதான் இந்த எக்மோர், எழும்பூர் அப்படின்ற பேர் வந்துச்சு. எழும்பூர் அப்படின்னு நம்ம சொல்றோம், வெள்ளைக்காரன் வாயில அதை நுழையாம அதை எக்மோர் அப்படின்னு மாத்தி விட்டான். அந்த ஆறுங்கிறது தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி ஏரியாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் கூவம் ஓடுது இல்லையா, அதில் வந்து ரீச் பண்ணும். அதுதான் அந்த எலம்பூர் ஆறு. இன்னொரு பக்கம் திருவொற்றியூர் ஆறு. அந்த திருவொற்றியூர் ஆறு அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தோட வடக்கு பகுதியில் திருவொற்றியூர்ல ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் எண்ணூரை நோக்கி போகுது. இந்த 2 ஏரியாவுக்கு இடையில நிலப்பகுதி நிறைய இருந்துச்சு. 2 கனெக்ட் ஆகல. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னாக்க எண்ணூர்ல இருந்து நேரடியாக எல்லா பொருட்களையும் மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள அந்த நீர்வழியை பயன்படுத்தியே கொண்டு வந்துட முடியும் அப்படின்றது ஸ்டீஃபன் போபத்தோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதை அவர் ரெடி பண்ணி கிழக்கிந்திய கம்பெனி கொடுக்குறாரு. பட் அவங்க பெருசாக அதை கண்டுக்கல. அதுக்கு பிறகு வேற சில அதிகாரிகளும் வந்து இதே மாதிரியான ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. அப்போயும் கண்டுக்கல. உப்பு வியாபாரிகள், அந்த டைம்ல பிரிட்டிஷ் வியாபாரிகள் நிறைய பேர் உப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா உப்பு அப்படிங்கிறது ரொம்ப மதிப்புமிக்க பொருள். அந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த உப்பு வியாபாரிகளுக்கு இப்படி ஒரு ரூட் வந்துட்டா ஈஸியா பொருளை கொண்டு வந்துடலான்றதுனால அவங்களும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு முயற்சி பண்றாங்க. எதுவும் நடக்கல. இந்த நிலைமையில 1802வது வருஷம் எட்வர்ட் கிளைவ் அப்படின்னு ஒருத்தர் அப்போதைய மெட்ராஸ் மாகாண ஆளுநராக இருக்கிறார். அவர்கிட்ட அந்த விஷயம் போகும்போது, இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, கெசட்ல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு யாராவது கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம், யாராவது எடுத்தா செய்ய சொல்லுவோம் அப்படின்றது போல அவர் சொல்றாரு. அறிவிப்பு வெளியிடப்படுது. அந்த ஒப்பந்தத்துக்கு வந்தவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் பேர் ஜான் லுட்விக் ஹீப்கே. இது நடக்கிறது 1802வது வருஷம். அந்த ஜான் லுட்விக் ஹீப்கே நான் இதை செய்யறேன்னு வந்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார். என்னன்னா, இதை நான் வெட்டிடுறேன் இந்த கால்வாயை, ஆனால் அடுத்த 45 வருஷத்துக்கு இது மூலமாக எந்த படகு போனாலும் வந்தாலும் அவங்கள்டேருந்து சுங்க கட்டணம், டோல்கேட் வசூலிக்கிற உரிமை எனக்கே வரணும் அப்படின்னு அவர் கண்டிஷன் போடுறாருல. கிழக்கிந்திய கம்பெனியை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு இதில் இழக்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, அவர் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. நீயே இன்வெஸ்ட் பண்ணிக்க, நீயே டோல்கேட் வசூலிச்சிக்க, ஓகே அப்படின்ற போல அவங்க சொல்லிட்டாங்க. அவர் கடகடன்னு வேலையை ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து எது வரைக்கும் இந்த கால்வாய் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எண்ணூரில் ஆரம்பித்து பிளாக் டவுனோட சுவர் வரைக்கும், அதாவது
பேசின் பிரிட்ஜ் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த பேசின் பிரிட்ஜ் சந்திப்பு வரைக்கும் இந்த கால்வாய் அமைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. மொத்தம் 11 மைல். ஹீப்கே ஒரே வருஷத்துல ஆட்களை கூட்டி இந்த மொத்த கால்வாயையும் வெட்டி முடிச்சிடுறாரு. அந்த கால்வாயும் செயல்பாட்டுக்கு வந்துடுது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன சேஞ்ச். இந்த ஹீப்கே தானே எல்லா வேலையும் செஞ்சாரு. ஆக்சுவலாக அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் பேசின் காக்ரேன் அப்படின்னு இன்னொரு பிரிட்டிஷ் வியாபாரி. அவர் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணேன், எனக்கு தான் எல்லாம் அப்படின்றது போல அந்த பேசின் காக்ரேன் அந்த கால்வாயோட பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு. அவர் சுககட்டணம் வசூலிக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கால்வாய்க்கு அவரோட பேரையே வச்சிடறாரு, காக்ரேன் கெனால் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இதில் வரி வசூல் செஞ்சு அதில் சுகம் கண்டார் இல்லையா, அதில் ஆதாயத்தை பார்த்துட்டார்ல, அதனால இந்த நீர்வழி பாதையை எதுக்கு 800 நிறுத்திக்கணும், அப் டு பழவேற்காடு வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆதாயம் வரும்ல அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. அதனால இவரே அதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடுறாரு. டீம் அமைச்சு போய் செக் பண்ணுறாரு. பழவேற்காடு வரைக்கும் அந்த பாதையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னன்னா அங்கே காட்டுப்பள்ளி அப்படின்ற ஒரு சின்ன தீவு இருக்குது. அங்கே தான் இப்போ அதானியோட துறைமுகம் இருக்குது. அந்த காட்டுப்பள்ளியை ஊடுருவி நடுவில் ஒரு கால்வாய் வெட்டி போனால் தான் இதை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது போல இருக்குது. அதையும் செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி அவர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்குறாரு. அதையும் செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்த 4 வருஷத்தில் அந்த புதிய கால்வாயையும் 800லேருந்து அப் டு பழவேற்காடு வரைக்கும் உள்ள அந்த கால்வாயையும் அவர் வெட்டி முடிக்கிறார். வெட்டி முடிச்சுட்டு அதுக்கு கிளைவ் கெனால் அப்படின்னு அன்றைய மதராஸ் மாகாணத்தோட ஆளுநர் பேரையே வைக்கிறார். ஏற்கனவே உள்ளது இது எல்லாத்தையும் சேர்த்து 25 மைலுக்கு அந்த கெனால் புதுசாக ரெடி ஆயிடுது. இப்போ பழவேற்காட்டிலிருந்து நேரடியாக எல்லா வகையான பொருட்களையும் மதராஸ் மாகாணத்துக்கு இந்த நீர்வழி பாதையை பயன்படுத்தி ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே கொண்டு வந்துடலாம். உப்பு வியாபாரிகள், விறகு வியாபாரிகள், இன்னும் பல வகையான தானியங்களை கொண்டு வர்றவங்க, காய்கறி வியாபாரிகள் எல்லாருமே பயங்கரமாக அதனால் பயனடைகிறாங்க. ஏகப்பட்ட வர்த்தகம் பெருகுது. ஆல்ரெடி போட்ட அக்ரிமெண்ட் படி அடுத்த 45 வருஷத்துக்கு, அதாவது 1802 வருஷத்துலேருந்து 1847 வருஷம் வரைக்கும் அந்த 45 வருஷ காலத்துக்கு அந்த பேசின் காக்ரேன் அப்படின்ற அவர் தான் இதில் டோல்கேட்டை வசூலிக்கிறாரு. 1847 அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச பிறகு கிழக்கிந்திய கம்பெனி அப்படியே அதை இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. முழுக்க முழுக்க இவரோட கண்ட்ரோலில் வந்துடுது. இந்த டைமில் கிழக்கிந்திய கம்பெனி மேலே இங்கிலாந்து அரசுக்கு நிறைய அதிருப்திகள் உருவாக ஆரம்பிக்குது. 1857 சிப்பாய் கழகம், அதை ஒட்டி நாடு முழுக்க நடந்த மக்கள் எழுச்சி. இதுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி அப்புறப்படுத்திட்டு இந்தியாவை நேரடியாக இங்கிலாந்தே ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே 1857 அவங்க வந்த பிறகு இந்த மெட்ராஸ் நீர்வழி தடத்தை இன்னும் எஃபெக்டிவாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்ற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி இந்த கால்வாயை இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 1857 ஆந்திராவோட நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கிற துர்கராஜப்பட்டினம் அப்படின்ற இடம் வரைக்கும் தோண்டி கொண்டு போகிறாங்க. மறுபடியும் 1876 வேலைகளை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி கிருஷ்ணப்பட்டினம், பெண்ணாறு ஆறுகளை கிராஸ் பண்ணி 1878 பெத்தகஞ்சம் அப்படின்ற இடம் வரைக்கும் இதை கொண்டு போகிறாங்க. அந்த பெத்தகஞ்சம் அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரங்க கொம்மாமூர் கெனால், எலுரு கெனால் அப்படின்ற 2 கால்வாயை ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க இதை கொண்டு போய் அது கூட சேர்த்து விட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, காக்கிநாடாவில் ஆரம்பித்து மெட்ராஸ் மாகாணம் வரைக்கும் நேரடியாக இந்த நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்தியே ட்ராவல் பண்ணி வந்துட முடியும் அப்படின்ற நிலைமை உருவாகுது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து இங்கே வந்துட முடியும். இது அந்த காலகட்டத்தோட ஒரு நேஷ்னல் ஹைவே, ஒரு நீர்வழியில் அமைஞ்ச நேஷ்னல் ஹைவே அப்படின்னு கூட நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிஞ்சுக்கலாம். இப்படி காக்கிநாடாவிலிருந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நீர்வழி பாதையை ரெடி பண்ண இதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க, ஆந்திர பகுதியிலேருந்து மெட்ராஸ் மாகாண பகுதிக்கு விறகு வருது, உப்பு வருது, கருவாடு வருது, அதுக்கெல்லாம் அந்த நீர்வழி பாதையை ரெடி பண்ணியாச்சு. அப்படின்னா மெட்ராஸோட தென்பகுதியான மரக்காணம் பகுதியிலையும் நிறைய உப்பளங்கள் இருக்குது. அங்கிருந்தும் நிறைய உப்பு நமக்கு வருது, அங்கிருந்தும் காய்கறி வருது, நிறைய பொருட்கள் வருது. அப்போ அந்த பக்கத்தில் அடையாறு இருக்குது. அந்த அடையாறுலேருந்து ஒரு நீர்வழி பாதையை டுவர்ட்ஸ் மரக்காணத்துக்கு ஏன் அமைக்கக்கூடாது? இப்போ வடக்கு பகுதியில் எண்ணூர், பழவேற்காடு, அங்கிருந்து காக்கிநாடா வரைக்கும் ஏற்கனவே கால்வாய் வெட்டினாங்க இல்லையா, அந்த ஏரியா முழுக்க நிறைய பேக் வாட்டர், உப்பங்கழி பகுதிகள் இருக்கு. இன்னைக்கும் அதெல்லாம் இருக்கு, பார்க்கலாம். ஏன் அந்த ஏரியாவை சூஸ் பண்ணி வெட்டினாங்க அப்படின்னா, நிலப்பகுதியை மட்டும் வெட்டி கால்வாய் எடுத்தா போதும், அந்த பேக் வாட்டர் ஏரியாக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாக்க அந்த வெற்ற தூரம் குறையும். அதனாலதான் அந்த வழியை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அடையாறுலேருந்து மரக்காணத்துக்கு இடையில அதே போல பேக் வாட்டர் ஏரியா நிறைய இருக்குது. ஸோ இங்கேயும் அதே போல ஒரு கால்வாய் வெட்டுறது சாத்தியமானது தான் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வர்றாங்க. பேரலல் டைம்ல இந்த கால்வாயை வெற்ற வேலையையும் ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து அடையாறுலேருந்து ஆரம்பிச்சு மரக்காணம் வரைக்கும் அந்த கால்வாய் வெற்ற வேலையையும் பேரலா ஆரம்பிக்கிறாங்க. அடையாறு, திருவான்மியூர், முட்டுக்காடு, கோவளம்,
கல்பாக்கம் அப் டு மரக்காணம் வரைக்குமே நிறைய பேக் வாட்டர் இருந்ததுனால ரொம்ப ஈஸியா அந்த நீர்வழி தடத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஈஸியா மீன்ஸ் வடக்கு பகுதியில் வெட்டினதை விடவும் கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு இந்த பகுதியில் ஈஸியா இருந்துச்சு. மொத்தம் 103 கிலோமீட்டர் கடந்து மரக்காணம் பக்கத்துல பரங்கிப்பேட்டையில போய் அது கடல்ல கலக்குது. இந்த கால்வாய் வெட்டின பிறகு மொத்தம் 103 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கும் சவுத் கோஸ்ட் கெனால் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏற்கனவே கூவத்தில் ஆரம்பிச்சு காக்கிநாடா வரைக்கும் வெட்டப்பட்ட அந்த கெனாலுக்கு நார்த் கோஸ்ட் கெனால் அப்படின்னு பேரு. இந்த சவுத் கோஸ்ட் கெனால் வெட்டப்பட்ட பிறகு மரக்காணத்திலிருந்து உப்பு, அப்புறம் மற்ற காய்கறிகள், கருவாடு இதெல்லாம் மதராஸ் மாகாணத்தை நோக்கி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு சென்னை மயிலாப்பூர்ல தண்ணித்துறை மார்க்கெட் அப்படின்னு ஏரியா இருக்கு. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த சவுத் கெனால் வழியா கொண்டு வர்ற பொருட்களை அந்த இடத்துல தண்ணி ஓரமா இறக்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அதனாலதான் தண்ணி ஓரமா இறக்கி வைக்கிறதுனால அதுக்கு தண்ணித்துறை மார்க்கெட் அப்படின்னு பேராகி போச்சு. அதே போல பிரிட்டிஷ்காரங்க இந்த கெனால் வந்த பிறகு மகாபலிபுரத்தை ஒரு பிக்னிக் ஸ்பாட் போல ஈஸியா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நீர்வழித்தடத்தை பயன்படுத்தி வீக்கெண்ட்ல அங்க போறது, ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு அந்த ட்ரெண்ட் எல்லாம் இந்த கெனால் வந்த பிறகுதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி மெட்ராஸை மையப்படுத்தி கூவம் நதியிலிருந்து டூவர்ட்ஸ் வடக்கு நோக்கி காக்கிநாடா வரைக்கும் ஒரு நீர்வழித்தடம், அடையாறு நதியை மையப்படுத்தி டூவர்ட்ஸ் தெற்கு நோக்கி மரக்காணம் வரைக்கும் இன்னொரு நீர்வழித்தடம் அப்படின்னு மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ள 2 முக்கியமான நீர்வழி தடங்கள் உருவாயிடுச்சு. பட் அந்த மதராஸ் மாகாணத்துக்குள்ள கூவம் ஒரு பக்கம் இருக்கு, அடையாறு ஒரு பக்கம் இருக்கு. 2க்கு இடையில 8 கிலோமீட்டர் 5 மைல் தூரம் இருக்கு. 2ம் இணைக்கப்படல. 2க்கும் இடையில நிலப்பகுதி இருந்துச்சு. இந்த காலகட்டம் வரையிலுமே பக்கிங்காம் அப்படின்ற பெயரே இந்த வரலாற்றில் எழுதப்படலை. இதற்கு பிறகுதான் அவர் சீனிக்கே வர்றார். எப்போ வர்றாருன்னா 1876 வருஷம் மெட்ராஸ் மாகாணம் மிக கடுமையான ஒரு பஞ்சத்தை சந்திக்குது. உணவு தானிய பற்றாக்குறை காரணமா பசியும் பட்டினியுமா பல லட்சக்கணக்கான ஜனங்க செத்து மடிகிறாங்க. தாது பஞ்சம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். வெள்ளைக்காரங்க தி கிரேட் மெட்ராஸ் ஃபெமைன் அப்படின்றத சொல்றாங்க. பல லட்சம் பேர் அதில் செத்து போனாங்க. பல கிராமங்கள்ல இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக மெட்ராஸ் மாகாணத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. கிராம பகுதியில் தான் விவசாயம் இல்லை, ஒன்றும் இல்லை, பசியும் பட்னியுமா எல்லாம் சாகிற கண்டிஷனில் இருக்குது. மெட்ராஸ் மாகாணத்துக்கு போனால் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட பல பகுதிகளிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ஆந்திர பகுதிகளிலிருந்து கொத்து கொத்தா மக்கள் மெட்ராஸ் மாகாணத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் மெட்ராஸ் மாகாணத்தோட ஆளுநராக இருந்தவர் தான் இந்த பக்கிங்காம். அவர் இப்படி மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் சாகுறாங்க, பஞ்சம் முளைக்க வர்றாங்க அப்படின்றத பார்த்த அவர் உணவுக்கு வேலை, ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்ற ஒரு ஸ்கீமை அறிவிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு சம்பளம்லாம் தர முடியாது, நான் சொல்கிற வேலையை பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுவோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்காக கஞ்சி தொட்டியெல்லாம் திறக்கப்படுது. அந்த கஞ்சி தொட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பேக் சைடு இப்படி பல இடங்களில் அமைக்கப்படுது. அது அரசு சார்பாக பக்கிங்காம் மட்டும் இந்த கஞ்சி தொட்டி அமைக்கலை, பல தனியார் புரவலர்கள், பணக்காரங்க அவங்களும் பல இடங்களில் கஞ்சி தொட்டி அமைச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் தென்பகுதியிலிருந்து மெட்ராஸ் மாகாணத்தை நோக்கி வர்றவங்களுக்காக சைதாப்பேட்டையில் ஒரு கஞ்சி தொட்டி அமைச்சாங்க. இன்னும் மெட்ராஸ் மாகாணத்தை சுற்றி ஏராளமான கஞ்சி தொட்டிகள் அன்றைய காலகட்டத்தில் திறக்கப்பட்டுச்சு. அப்படி பக்கிங்காம் இந்த கஞ்சி தொட்டி திறந்து சாப்பாடு போட்டு அந்த மக்களை செய்ய சொன்ன வேலை அப்படிங்கிறது கூவம் நதிக்கும் அடையாறு நதிக்கும் இடையில ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது. அதன் மூலம் அந்த நீர்வழி தடத்தை ரெண்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சார். இன்னைக்கு பேசின் பிரிட்ஜில் ஆரம்பித்து அடையாறு வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அந்த நீர்வழி தடத்தை தோண்டணும். 7.5 லட்சம் மக்கள் அந்த வேலையில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு தினசரி ஒரு வேளை கஞ்சி, அதுதான் உணவு. இருந்தாலும் செத்து மடிஞ்சிட்டு இருந்த அந்த மக்களுக்கு அந்த ஒரு வேளை உணவுங்கிறது ஒரு அமிர்தம் போல தெரிஞ்சுது. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக அந்த வேலையை பார்த்தாங்க. 2 வருஷ காலம் அந்த வேலை நடந்து 1878 அந்த கால்வாய் பணி நிறைவடைஞ்சுது. பேசின் பிரிட்ஜில் ஆரம்பித்து கூவத்தை கடந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பின்பக்கமாக வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தோட பேக் சைடில் ட்ராவல் பண்ணி அப்படியே போய் கிரீன்வேஸ் ரோட்டில் அந்த பறக்கும் ரயில் ஸ்டேஷன்கிட்ட போய் இந்த கால்வாய் முடியும். இந்த கால்வாய் வெட்டப்பட்ட பிறகு இதுக்கு பக்கிங்காம் கெனால் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவர் தான் முன்னெடுத்து செஞ்சார்ன்றதுனால இந்த 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வெட்டப்பட்ட அந்த கால்வாய்க்கு பக்கிங்காம் கெனால் அப்படின்னு பேர் வச்சாங்க. பட் காலப்போக்கில் மொத்த ஸ்ட்ரெச்சையும் எங்கே காக்கிநாடாவில் ஆரம்பித்து இந்த பக்கம் மரக்காணம் வரைக்கும் உள்ள மொத்த ஸ்ட்ரெச்சுக்குமே பக்கிங்காம் கெனால் அப்படின்ற பேரே வரலாற்றில் நிலைச்சு நின்றுச்சு. மொத்தம் 420 கிலோமீட்டர் காக்கிநாடாவில் ஆரம்பிச்சு மரக்காணம் வரைக்கும். அதில் இவர் வெட்டினது வெறுமனே 8 கிலோமீட்டர் தான். ஆனால் மொத்தத்துக்கும் இவர் பேர் மட்டும்தான் வரலாற்றில் நிலைச்சு நிற்கிது. மீதி உள்ளவங்க பேரெல்லாம் யார் மனசுலையும் இல்லாமல் போச்சு. புவியியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கிங்காம் கால்வாயை உருவாக்குனது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இடையில எத்தனையோ நதிகள் ஓடுது. வங்காள விரிகுடாவுக்கு இணையாக
கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, ஆரணியாறு, கொசஸ்தலையாறு, கூவம், அடையாறு அப்படின்னு எல்லா நதிகளையும் ஏராளமான உப்பங்கழிகளையும் கடந்து வங்காள விரிகுடாவுக்கு பேரலா அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கடற்கரையை ஒட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்கிங்காம் கால்வாயும் அங்கே காக்கிநாடாவில் ஆரம்பித்து மரக்காணம் வரைக்கும் அமைக்கப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணியோட நீர் மட்டம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கடல் நீர் உள்ளே வரும், ஆற்று தண்ணீர் கடலில் போய் சேரும், சில இடங்களில் மேடாக இருக்கும், சில இடங்களில் பள்ளமாக இருக்கும். இதை சமாளிக்கிறதுக்காக லாக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. அதாவது கால்வாயோட பல இடங்களில் பெரிய பெரிய மரக்கதவுகளை வச்சு தண்ணீரை தேக்கி படகு வரும்போது அந்த மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணீரை ஏற்றி இறக்கி படகுகளை பாதுகாப்பாக கடந்து போக வைக்கிறது. அப்படி எங்கெல்லாம் அந்த லாக் சிஸ்டத்தை அமைச்சாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவுக்கு லாக் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. இன்னைக்கும் சென்னையில் பல இடங்களில் லாக் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் தெருக்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம். இந்த கால்வாயை வெட்டின பிறகுதான் சென்னை மாகாணம் உண்மையிலேயே ஒரு நகர்ப்புற அந்தஸ்து அடைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். வடக்குலேருந்தும் தெற்குலேருந்தும் பல ஆயிரக்கணக்கான படகுகள் பல வகையான பொருட்களை சுமந்துக்கிட்டு மெட்ராஸ் மாகாணத்தை நோக்கி வர்றதும் போகிறதுமா இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் படகுகளோட எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து ஒரு நேரத்தில் 1500 படகுகள் பக்கிங்காம் கெனாலில் ஓடி இருக்குது. மெட்ராஸ்லேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கோ அல்லது ஆந்திராவுக்கு போகிறதுக்கோ மக்கள் இந்த படகை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. படகுல ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு அதெல்லாம் இருந்திருக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு சோஃபா போல் குஷன் வச்ச சீட்டு, செகண்ட் கிளாஸுக்கு சாதாரண மர பெஞ்சு இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த போட்லேயே கழிப்பறை வசதிகள்லாம் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் அதிகாரிகளும் வசதியான குடும்பங்களை சேர்ந்தவங்களும் அதில் ஃபஸ்ட் கிளாஸில் போயிருக்காங்க. சாதாரண வியாபாரிகள், அது வழியாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, மற்றவங்கள்லாம் வந்து செகண்ட் கிளாஸில் போயிருக்காங்க. ஒரு குடும்பம் அந்த படகுல மெட்ராஸில் ஏறி காக்கிநாடா வரைக்கும் போகுது அப்படின்னா 3 நாள் ஆகும். அப்போது நைட் நேரத்தில் அந்த பக்கிங்காம் கெனாலோட ஓரத்தில் படகை போட்டுட்டு, படகுத்துறையெல்லாம் அங்கங்கே நிறைய கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு படகுத்துறையில் படகை போட்டுட்டு கரையிலேயே ஒரு டென்ட்டை போட்டு சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்கியிருந்து காலையில் எழுந்துச்சு மறுபடியும் படகு பயணத்தை அவங்க தொடர்ந்துருக்கிறாங்க. இப்படி ஒரு வரலாறு நமக்கு அப்போ இருந்திருக்குது. நிலவு வெளிச்சத்தில் தண்ணி சலசலப்புக்கு நடுவில் படகோட்டிகள் பாடிக்கிட்டே போக அந்த பயணம் அவ்வளவு ரம்மியமானதாக இருந்துச்சு அப்படின்னு பல பிரிட்டிஷ் அதிகாரிகள் குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா, லாந்தர் விளக்குகள் 100 கணக்கில் எரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கிங்காம் கெனாலில் பல 100 கணக்கான படகுகள் போகிறத பார்க்கும்போது ஒரு மிதக்கும் நகரம் என்னை நோக்கி வருவதை போலவே இருக்கும் அப்படின்லாம் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. இந்த கால்வாயை பயன்படுத்தி ஆந்திர பகுதியிலிருந்து கருவாடு, விறகு, இன்னும் என்னென்னவோ பொருட்களோ கொண்டு வந்தாங்க இல்லையா? அதெல்லாம் மேக்சிமம் பேசின் பிரிட்ஜ் கொண்டு வந்து அது பக்கத்தில் இருந்த கடைகளுக்கு சப்ளை பண்ணாங்க. குறிப்பாக விறகு, கருவாடு இது ரெண்டுக்கும் அந்த மூலக்கொத்தளம் பகுதி ஹப்பு போல் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. இப்போவும் கூட மூலக்கொத்தளம் போனீங்கன்னா ஏராளமான கருவாட்டு கடைகள் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். அதை ஒட்டி விறகு கடைகளும் கூட இன்னமும் இருக்குது. இதுக்கான ரூட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய பக்கிங்காம் கெனால். 1800களோட இறுதி பகுதியில் என்னாச்சுன்னா அந்த பக்கிங்காம் கெனாலில் படகு போக்குவரத்து ஏராளமாக ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆகுது. அதனால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சில சட்டங்களை எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வகுக்கிறாங்க. மெட்ராஸ் ஃபெரி ஆக்ட் அப்படின்றதுக்கு பேர். இந்த படகு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காகவே ஒரு சட்டமே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு படகுக்கும் ஒரு நம்பர் இருக்கணும், நைட் டைமில் விளக்கு எரியணும், அதுவும் மஞ்சள் விளக்கு, பச்சை விளக்கு அப்படின்னு விதவிதமான விளக்குகள் எரியணும், எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வருஷம் ஒரு தடவை பணம் கட்டணும், அதை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்றது போல் ஒரு ஒழுங்குமுறை சட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்குது. அப்போது அந்த அளவுக்கு படகு போக்குவரத்து அதில் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்படி கொடிக்கட்டி பிறந்த பக்கிங்காம் கெனால் அப்புறம் எப்போ தான் அழிஞ்சு போச்சு, ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணம். 1947 இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அடுத்து வந்த ஒரு 10-20 வருஷ காலகட்டத்துக்கு பக்கிங்காம் கெனால் நல்லபடியாக தான் எப்பவும் போல இயங்கிட்டு இருந்திருக்கு. சில குறிப்புகளின்படி 1970கள் வரைக்குமே கூட இதன் வழியாக கருவாடு வந்தது, விறகு வந்தது, இதெல்லாம் கூட நடந்திருக்குது. அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா போக்குவரத்து வேற வேற வடிவம் எடுக்குது. ட்ரெயின் வருது, நவீன கால மோட்டார் வாகன போக்குவரத்து அதிகரிக்குது. அதன் பிறகும் இந்த நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்தி தான் பொருட்களை இங்கே கொண்டு வர்றது அப்படின்றதுக்கான தேவை வந்து இல்லாமல் போகுது. ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்ட பிறகு அதுக்கு பிறகு இது தேவை வராது இல்லையா? ஸோ வியாபாரிகள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய முன்னுரிமையிலிருந்து அது இல்லாமல் போகுது. இன்னொரு பக்கம் நகர்மயமாதல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதன் காரணமாக இந்த பக்கிங்காம் கெனாலுடைய கரைப்பகுதிகளில் ஏராளமான புதிய ஆக்கிரமிப்புகள் முளைக்குது. கழிவு நீரை கொட்டுறது, குப்பைகளை கொட்டுறது, புதிய இண்டஸ்ட்ரி வரும்போது அதனுடைய கழிவு நீரை கொண்டு வந்து இந்த கெனாலில் விடுறது, இப்படியே இந்த போக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் அதற்கான தேவை இல்லை, குறையுது அப்படின்றதுனால அதன் மீதான கண்காணிப்பு குறையுது, மக்கள் பயன்படுத்துறது குறையுது. பேரலல் டைமில் ஆக்கிரமிப்பும் அதிகரிக்குது, தொழிற்சாலை
தொழிற்சாலை கழிவுகள், மக்களோட கழிவுகள்லாம் அதில் கொண்டு போய் கொட்டுறதும் அதிகரிக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே 1965 ஒரு புயல் வருது. அந்த புயல் வந்து இந்த பக்கிங்ஹாம் கேனாலுடைய அந்த லாக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த லாக் சிஸ்டத்தை கடுமையாக சேதாரப்படுத்துது பல இடங்கள்ல. ஏற்கனவே பயன்படுத்துறது கம்மி அப்படின்றதுனால சேதாரம் அடைஞ்ச அந்த லாக் சிஸ்டத்தை கவர்மெண்ட் வந்து சரி பண்ணாமல் அப்படியே விட்டுருது. அப்படியே அரசு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுக்காமல் விட்டு கடைசியில் அது வந்து ஒரு கழிவுநீர் ஓடுற ஓடை மாதிரி சுருங்கி போயிடுது. அப்புறம் கடைசியாக வேளச்சேரி வரைக்கும் ஒரு பறக்கு ரயில் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, MRTS. அதனுடைய தூண்கள்ங்கிறது பெரும்பகுதி இந்த பக்கிங்ஹாம் கெனாலுடைய கரையை ஒட்டிய பகுதிகளில் தான் அமைக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் அடையாறில் இருக்கிற அந்த கஸ்தூரிபாய் ஸ்டேஷனை ஒட்டி போய் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் பக்கிங்ஹாம் கெனால் ஏரியா இந்த பறக்கும் ரயில் திட்டத்தோட தூண்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். இன்னும் பல இடங்களில் சொல்லலாம். இந்த திட்டம் வந்த பிறகு பக்கிங்ஹாம் கெனாலுடைய அந்த இறுதி சவப்பெட்டியோட கடைசி ஆணியையும் இந்த திட்டம் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிலைமையில சென்னை நகரத்துக்குள்ளேயும் சரி, நகரத்துக்கு வெளியிலையும் சரி, பக்கிங்ஹாம் கெனால் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு அடையாளத்துக்கு காட்டலாமே தவிர அதை முழுமையாக நம்ம பார்க்க முடியாது. சென்னை நகரத்துக்கு வெளியில் மரக்கான வரைக்குமே இருந்த பக்கிங்ஹாம் கெனாலோட பல பகுதிகள் இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. பல பேர் ஆக்கிரமிச்சிட்டாங்க, என்னவோ பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்போ இருந்த இடம் தெரியாமல் மேக்ஸிமம் அழிக்கப்பட்டுருச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் மிச்ச சுச்சம் இருக்குது. சரி, தமிழ்நாட்டு பகுதிக்குள்ளே தான் அப்படி ஆயிடுச்சு. ஆந்திர பகுதியில் இருந்த அந்த பக்கிங்ஹாம் கெனாலுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அங்கேயும் இதே கதி தான். அங்கே வந்து இறால் பண்ணைகள் இந்த வழித்தடத்தில் நிறைய வந்து அந்த இறால் பண்ணைக்காரங்க இந்த பக்கிங்ஹாம் கெனால் பகுதியை ஆக்கிரமித்து அதையும் மேக்ஸிமம் உருவிட்டாங்க. இப்போ 2 பகுதியிலையும் பக்கிங்ஹாம் கெனால் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்றது தான் நடைமுறை யதார்த்தம். ஆக மொத்தத்தில் இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்றத பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதிகபட்சம் 100 வருஷம் முடியறதுக்குள்ள அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து காணாப்பணமாக்கிட்டோம். இந்த நிலையில் 2008 வருஷம் பக்கிங்ஹாம் கால்வாயை மீட்கிறதுக்காக ஒன்றிய அரசு ஒரு திட்டம் போட்டாங்க. அது எதுவும் நடக்கலை. இந்த நிலைமையில தான் இப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் இந்த கால்வாயை சரி பண்ணி அதில் வாட்டர் மெட்ரோ விட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நடந்தால் நல்லது, பட் ப்ராக்டிக்கலாக அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. பக்கிங்ஹாம் கெனாலுடைய வரலாறு அப்படிங்கிறது இதுதான். இந்த வீடியோ இந்த கால்வாயை பற்றின ஒரு முழுமையான சித்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.